எவ்வளோதான் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் பசங்களுக்கு வந்து அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் என்னமோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி ஹோட்டல் ஸ்டைல்லே இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு கடை காளான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்லேருந்து எல்லாமே எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே காளான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மேலே இருக்க டஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணணும். அதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து காளானை ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அந்த அழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீங்கள் தண்ணியில் தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. காளான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் காளான் அளவுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி விடாமல் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே கரெக்டான பதம் வந்துடும். அதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இது தனியாகவுமே நம்ம பக்கோடா மாதிரி சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பல்லாரி வந்து சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். காஷ்மீரி வத்தல் வந்து ஒரு 6 வத்தல் எடுத்து வெந்நில ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டுமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி ஊற்றிட்டு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பொரிச்சதை அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.